Welcome to Happy Achiever channel. Class 6 NCERT Chapter 10 Living Creatures Exploring Their Characteristics. இன்னைக்கு seed germination பற்றி பார்க்கலாம். Seed germination is the process by which a seed grows into a new plant. I'll read first. Seed germination is the process by which a seed grows into a new plant. Seed germination என்னன்னா seed வளர்ந்து அது உள்ளே இருக்கிற எம்ப்ரியோ க்ரோ ஆகி ஒரு நியூ பிளான்ட்டாக வளரப்போகுது. இதுதான் சீடு சீடை பிரித்தா உள்ளே வர வெள்ளை கலரில் எம்ப்ரியோ இருக்குது. அது வளர்ந்து ஒரு நியூ பிளான்ட்டாக மாறுறது பேர் தான் என்னது? சீட் ஜெர்மினேஷன். Condition necessary for seed germination. Water. Seed needs water to germinate. Water softens the seed coat. It helps the embryo inside the seed to start growing. Water activates the life processes inside the seed. Excess water. Air is not available to the seed. Seed may rot and fail to germinate. Seed வளரத்துக்கு ஒரு பிளான்ட்டாக வளரத்துக்கு விதை ஒரு பிளான்ட்டாக வளரத்துக்கு ஒரு செடியாக வளரத்துக்கு வாட்டர் ரொம்ப ரொம்ப அவசியம். வாட்டர் தான் சீடில் இருக்கிற சீட் கோட்டை சாஃபன் பண்ணுது, சாஃப்டாகுது. இதுதான் சீடோடைய கோட்டு. சீடு மேலே இருக்கிற அவுட்டர் லேயர் பேர் தான் அது சீட் கோட்டு. இந்த வெள்ளை கலர் ஸ்ட்ரக்சர் தான் அது வெள்ளை டைனியாக ஒரு அவுட் க்ரோத் மாதிரி தெரியுது இல்லையா? இதுதான் எம்ப்ரியோ. இதுதான் வளர்ந்து யங் பிளான்ட்டாக மாறப்போகுது. இந்த சீட் கோட் ஹார்டாக இருந்ததுன்னா இந்த எம்ப்ரியோவில் வெளியே வளர முடியாது. ஸோ வாட்டர் தான் அதை சாஃப்ட் ஆக்கி உள்ளே இருக்கிற எம்ப்ரியோ வெளியே வளரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் என்ன ஆகும்னா சீடை நம்ம எதில் போடுறோம்? மண்ணில் தான் போடுறோம். அந்த மண்ணில் நடுவில் கேப்ஸ் இருக்கும். மண்ணுக்கும் நடுவில் கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்பில் தான் ஏர் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸஸ் வாட்டர் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா கேப்புமே எது ஃபில் ஆகிடும்? ஏர். அப்போது சீடுக்கு என்ன இருக்காது? ஏரே இருக்காது. ஏர் இருந்தால் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏர் எதுக்கு தேவை? ரெஸ்பிரேஷன் இருந்தால் தான் ஃபுட்டில் இருக்க எனர்ஜியை பில்டு பண்ண முடியும். ஃபுட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும்னா அதுக்கு ரெஸ்பிரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனர்ஜி இருந்தால் தான் பிளான்ட்டால் வளரவே முடியும். அப்போ எக்ஸஸ் வாட்டர் ஊற்றுறதுனால அந்த சீடு என்ன ஆகலாம்? எனர்ஜியே இல்லாமல் செல்ஸ் எல்லாம் டை ஆகி ராட்னா அழுகிட்டு வளராமல் போயிடலாம். Again I'll repeat, air is not available to the seed. Seed may rot and fail to germinate. இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போதே பார்த்துருக்கலாம். தண்ணியை வைக்க மண்ணில் ஊற்றுங்க, அப்போ உங்களுக்கு ஏர் பபிள்ஸாக வெளியே வரும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சாயிலில் ஏர் இருக்குது. தண்ணி ஊற்ற தண்ணி போய் அந்த கேப்பில் போயிட்டு ஏரெல்லாம் வெளியே வருது. இதை தான் நமக்கு ஏர் பபிள்ஸாக பார்க்குறோம். அப்போ எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் ஏருக்கே இடம் இல்லாமல் அந்த சீட் என்ன ஆகிடுது? அழுகி ஜெர்மினேட்டே ஆக மாட்டுது. நெக்ஸ்ட்டு ஏர். சீட் நீட் ஏர், தட் இஸ் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஆக்சிஜன் ஹெல்ப்ஸ் த சீட் கெட் எனர்ஜி ஃபார் growth. Air is present in the spaces between soil particle. These spaces help root grow easily. ஆல்ரெடி சொன்ன சீடுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவை? ஏர். ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் இருந்தால் தான் அதால் ரெஸ்பிரேஷன் பண்ண முடியும். ரெஸ்பிரேஷனில் தான் என்ன கிடைக்குது? எனர்ஜி கிடைக்குது. எனர்ஜி இருந்தால் தான் என்னவே பண்ண முடியும்? எனர்ஜினா அது சக்தி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அதால் க்ரோவே ஆக முடியும். ஏர் எங்கே இருக்குன்னா சாயில் பார்ட்டிக்கல் நடுவில் இருக்க கேப்ஸு ஸ்பேசஸில் தான் இருக்குது. இது மூலமாக ரூட் நல்லா வளர்ந்து அந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லைட்.
or darkness. For most seeds, light is not necessary for germination. After germination, sunlight required for further growth of the seedling. அப்படின்னா லைட்டு ரொம்ப எசென்ஷியல் கிடையாது. சீட் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு லைட் தேவையில்லை. சில சீட்ஸ்க்கு மட்டும் தான் தேவைப்படும். நிறைய சீட்ஸுக்கு லைட்டே தேவை கிடையாது. ஜெர்மினேஷன் ஆனதுக்கப்புறம் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்காக, தட் இஸ் பிளான்ட் தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சன்லைட் தேவை. சீடு ஜெர்மினேட் ஆகி சீட்லிங்காக யங் பிளான்ட்டாக மாறத்துக்கு லைட்டு தேவை கிடையாது. டார்க்னஸே போதும். டூ யூ நோ சீட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட், பூ பூக்கிற செடிகளான கோலியஸ், பெட்டூனியா, இந்த செடியில் ரெக்வயர் லைட் டு ஜெர்மினேட். கோலியஸ், பெட்டூனியா இந்த 2 செடியிலையும் என்ன தேவை? லைட் தேவை ஜெர்மினேட்காக. கவரிங் தி சீட்ஸ் வித் சாயில் இன்ஹிபிட்ஸ் டு ஜெர்மினேட். இந்த 2 சீட்ஸ், இந்த 2 சில செடிகளுக்கு மட்டும் என்ன சொன்னேன்? லைட் தேவை சொன்னேன். அப்போ இந்த மாதிரி விதைகளை நம்ம கவர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க சாயிலில், லைட் இல்லைன்னா அதால் ஜெர்மினேட்டே பண்ண முடியாது. இன்ஹிபிட்ஸ்னால் ஜெர்மினேஷன் ஸ்டாப் ஆகிடும். Seeds of flowering plants such as calendula, zinnia, இந்த 2 செடியிலையும் need darkness to germinate. இந்த 2 செடிக்கு என்ன தேவை? டார்க்னஸ் தான் தேவை. These seeds should be covered with sufficient soil. இதில் இந்த சீட்ஸை சாயிலில் கவர் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இங்கே ஸ்ட்ரக்சர் ஆஃப் சீட் பாருங்கள். உள்ளே இருக்கிற அந்த அவுட் க்ரோத் தான் எம்ப்ரியோ, வெளியே இருக்கிற திக் கவரிங் தான் சீட் கோட். இந்த எம்ப்ரியோ க்ரோ ஆகி யங் பிளான்ட் ஆகிறது தான் சீட் ஜெர்மினேஷன்.